இங்கே வந்து காவேரி வந்து சத்தியம் வந்து பண்ணி கொடுத்ததால வந்து என்ன பண்ணுறாங்க, வந்து யோசிக்கிறாங்க. "நீ பண்ணி கொடுத்த சத்தியம் உண்மையா?" அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. "என் குழந்தை வயித்துல வளருது. அது சாட்சியா சொல்றேன்." அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொன்னோன்னே அதிர்ச்சி அடைகிறாங்க வெண்ணிலா. குழந்தை வயித்துல வருதா? அப்போ காவேரி கர்ப்பமா இருக்காளா?" அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ச்சிக்கு மேல அதிர்ச்சியா இருக்கு. வெண்ணிலாக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாம ஒண்ணும் நிலை குழஞ்சு போகிறாங்க வெண்ணிலா. யோசிச்சுட்டே இருக்காங்க. அடுத்து வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த மாரி விஜய் வந்து எந்த தப்புமே செய்யல. எல்லாத்துக்கும் காரணம் பசுபதி தான்ற உண்மைய வந்து சொல்லிடுறாங்க போலீஸ்கிட்ட. போலீஸும் வந்து உடனே வந்து என்ன பண்ணுறாங்க, பசுபதி அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணுறாங்க. இங்கே வந்து வெண்ணிலாவோட மாமாவை என்ன பண்ணுறாரு, நம்ம குமரன் வந்து எப்படியோ கஷ்டப்பட்டு அழைச்சிட்டு வராரு. அந்த டைமில் ரவுடிஸ் எல்லாம் அவர்கிட்ட ஃபைட் பண்ணுறதால அவங்களுக்கு பயந்து இவங்க ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் போலீஸ் வந்து அவங்கள காப்பாற்றுறாங்க. இங்கே வந்து வெண்ணிலாவோட மாமா, வெண்ணிலா எல்லாம் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டால் விஜய் வந்து ரிலீஸ் ஆகிறாரு. விஜய் என்ன பண்ணுறாரு, காவேரி தேடி போகிறாரு. ஆனால் காவேரி எங்கேயுமே இல்லை. அதனால் விஜய் வந்து அதிர்ச்சி அடைகிறாரு. என்ன பண்ணுறது தெரியாமல் தவிக்கிறாரு. இந்த சூழ்நிலையில் என்ன பண்ணுறாரு, வெண்ணிலா வந்து விஜய் கிட்ட பேசுகிறாங்க. இந்த மாதிரி நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து கேட்குறாங்க. விஜய் உண்மையிலேயே வந்து நீ அப்பா ஆக போறியா, காவேரி கர்ப்பமாக இருக்காளா அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. அதை கேட்ட விஜய் அதிர்ச்சி அடைகிறாரு. உனக்கு எப்படி இந்த விஷயம் எல்லாம் தெரியும் அப்படின்னோடனே காவேரி எல்லாத்தையும் சொன்னா. அது மட்டும் இல்லை, காவேரி எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கா, இந்த மாதிரி விஜய் வாழ்க்கையிலேருந்து நான் போயிடுவேன், என்னால் தான் விஜய் கஷ்டப்படுறாரு, அதனால் நீயும் விஜய் சந்தோஷமாக இருங்க, விஜய் தயவுசெய்து வெளியே எடுத்துன்னு என்கிட்ட கெஞ்சி கேட்டேன், அதனால தான் நான் வந்து இதுக்கு சம்மதிச்சு இப்படி பண்ணேன். அப்போது காவேரி கெஞ்சி கேட்டு இவ்வளவும் பண்ணதால தான் நீ என்னை வெளியே எடுத்தியா? அப்போது நீ உண்மையை சொல்ல தயாராக இல்லை அப்படி தானே? இப்போ புரியுதா காவேரி என் மேலே எந்த அளவு அன்பு வச்சுருக்கா, பாசம் வச்சுருக்கான்னு உனக்கு அப்படின்னு சொன்னோன்னே புரியுது விஜய் அப்படின்றாங்க. இப்போ தெரிஞ்சுக்கோ காவேரியை பற்றி. காவேரி எதுக்காகவும் ஆசைப்படுறவ கிடையாது. என் சொத்துக்காக ஆசைப்படுறா, இது வந்து நடிக்கிறா, எப்படி எப்படியோ சொன்னியே, இப்போ தெரியுதா காவேரியோட அன்பு எதுன்னு சொல்லிட்டு. காவேரி என் மேலே அவ்வளோ பாசம் வச்சுருக்கா, அன்பு வச்சுருக்கா, காதல் வச்சுருக்கா, நானும் அவன் மேலே அவ்வளோ வச்சுருக்கேன். எனக்கு தெரியும் விஜய், உண்மையிலேயே உனக்கு குழந்தை வந்ததால் தானே நீ இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க, அதெல்லாம் கிடையவே கிடையாது. குழந்தையே இல்லைனாலும் ஏன் காவேரி நான் விட்டு தர மாட்டேன். நானும் காவேரி அண்டர்ஸ்டாண்டிங்கோட நல்ல கப்புள்ஸாக வாழணும்னு ஆசைப்பட்றோம். தயவு செய்து எங்கள் வாழ்க்கையை நீ இப்படி பண்ணிடாது ப்ளீஸ், உன்னை கெஞ்சி கேட்குறேன். காவேரி எதுவும் வந்து யோசிக்காமல் இப்படி பண்ணிட்டா உனக்கு சத்தியம். அதுக்காக காவேரி பழி வாங்கிடாத வெண்ணிலா அப்படி சொல்லிட்டு கேட்டோன்னே எனக்கு புரியுது விஜய் அப்படின்றாரு. இங்கே பாரு வெண்ணிலா, நானும் காவேரி வந்து இந்த குழந்தைய பெற்று சந்தோஷமாக வாழணும்னு நினைக்கிறோம். எங்கள் குழந்தை வந்து நல்லபடி இந்த உலகத்தில் இருக்கணும்னு நினைக்கிறோம். ப்ளீஸ் இதையாவது தயவுசெய்து புரிஞ்சுக்கோ, நான் எது சொன்னாலும் நீ புரிஞ்சுக்க மாட்டேன் அப்படின்னோடனே உடனே யோசிக்கிறாங்க. உண்மையிலேயே வந்து காவேரி கர்ப்பமாக தான் இருக்காளா, அவள் சொன்னதெல்லாம் உண்மையாக பொய்யான்னு கூட எனக்கு தெரியல, ஒரு வேளை என்ன திசை திருப்ப அப்படி சொல்லிட்டாளா அப்படின்னு கூட நான் யோசித்தேன். கிடையாது, காவேரி கர்ப்பமாக தான் இருக்கா, 3 மாதம் கர்ப்பமாக இருக்கா. இது எந்த பொண்ணும் இந்த உண்மையை வந்து இப்படிலாம் சொல்வாளா அப்படின்னா, அதனால தான் நானும் யோசித்தேன் விஜய். காவேரியே வந்து அக்ரிமெண்ட் போட்டு வாழ்கிறீங்கன்னு தான் நான் நினச்சேன். உங்களுக்குள்ளே எதுவுமே இல்லைன்னு தான் நினச்சேன். எனக்கு தெரியவே தெரியாது நீங்கள் இந்த அளவு வந்து போயிருப்பீங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் ஒரு விஷயம் நான் சொல்கிறேன், என்னை மறந்துட்டு நீ காவேரி கூட வாழ ஆரம்பிச்சில்ல விஜய் அப்படின்னோடனே, இங்கே பாரு மறந்துட்டேன்லாம் சொல்லாத. ஏன்னா வந்து நீ உன்னை என்னால் மறக்கவே முடியல, நான் கஷ்டம் தான் பட்டுட்டு இருந்தேன். ஆனால் காவேரி என் வாழ்க்கையில் வந்தோன்னா எல்லாத்தையுமே மறந்துட்டேன். எனக்கு எதுவுமே கிடையாது. என் வாழ்க்கை ஃபுல்லாக காவேரி நான் முடிவு பண்ணிட்டேன். நாங்கள் ரொம்ப நல்லபடி வாழ ஆரம்பிச்சோடு தான் அந்த டைமில் நீ வந்த. அப்போ கூட காவேரி உன்னை கூட்டின்னு வந்தா வீட்டுக்கு, அவள் தான் எல்லாமே செஞ்சா. இப்போ கூட நான் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு தான் அவள் வாழ்க்கையை வந்து பாழாக்கிறதுக்காக பார்க்குறா. அவளுக்கு எவ்வளோ பெரிய மனசுன்னு தயவுசெய்து புரிஞ்சுக்க வேண்டியலா. இனிமேட்டாவது காவேரி எதிரியாக நினைக்காம நானும் காவேரி வாழ்கிறதுக்கு தயவுசெய்து ஹெல்ப் பண்ணு ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதை கேட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. வெண்ணிலா என்ன பண்ணுறது தெரியாமல் தவிக்கிறாங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, காவேரி வந்து வீட்டை விட்டு போகிறதுக்கான ஏற்பாடெலாம் பண்ணிவிட்டு யாருக்கும் தெரியாமல் பை எடுத்துகிட்டு நேராக வந்து வீட்டை விட்டு போயிடுறாங்க காவேரி.